ஒரு சிகரெட்டு குடித்தா 17 நிமிஷம், ஒரு பாக்கெட்டு குடித்தா ஒரு நாள் போச்சு. என்ன பார்க்குறீங்க? சிகரெட்டு குடிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறேன். இது நான் சொல்லலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 6ஆம் தேதி அன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க, படித்து பாருங்கள். ஒரு சிகரெட்டு குடிக்கிறதுனால எவ்வளோ கெட்ட இது நமக்கு நடக்கிறதுன்றதை பாருங்கள். உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 82 லட்சம் பேர் வருஷத்துக்கு செத்து போகிறாங்க சிகரெட் குடிக்கிறதுனால. ஆனால் இதில் ஒரு 12 லட்சம் பேர் பேசிவ் ஸ்மோக்கிங், செகண்டரி ஸ்மோக்கிங்ட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் தெரியாமல் விவரம் தெரியாமல் அவங்களும் இதில் சுவாசித்து செத்து போயிடுறாங்க. இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 கோடி பேர் சிகரெட்டு குடிக்கிறாங்க, 140 கோடியில் மொத்தத்தில். இதில் 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு செத்து போகிறாங்க. 1.5 லட்சம் பேர் பேசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்டரி ஸ்மோக்கிங்னு சொல்கிற அக்கம் பக்கத்தில் நின்றுட்டு அவங்க தெரியாமல் சுவாசிக்கிறாங்க. இதில் அவங்க ஃபேமிலி மெம்பர், ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எஃபெக்ட் ஆகிறாங்க. இது சிகரெட்டு குடிக்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிடுறாங்க. அது புரிஞ்சுக்கணும். நம்மளால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியாட்டாலும் இதை செய்யக்கூடாது, நல்லது செய்ய பார்க்கணும். இப்போ பாருங்கள், சிகரெட்டு குடிக்கிறதுனால நுரையீரல் ஃபங்க்ஷன் கொஞ்ச நாளில் போயிடும். 10 வருஷம்தான். சிகரெட் 20 வயசில் ஆரம்பிச்சோன்னா 30 வருஷத்தில் எல்லாம் ஓவர். ஆஃபீஸில் சரியாக நுரையீரல்லேருந்து ரத்த உற்பத்திக்கு நுரையீரல் தேவை இல்லையா? நுரையீரல் இல்லைன்னா புதுசாக ரத்தம் வராது. புதுசாக ரத்தம் இல்லைன்னா உடம்பு வேலை செய்யாது. உடம்பு வேலை செய்யலைன்னா ஆஃபீஸில் போய் என்ன வேலை செய்ய முடியும்? வீட்டுக்கு தான் என்ன வேலை பண்ண முடியும் சொல்லுங்கள்? இல்லற வாழ்க்கை போச்சு, குழந்தைங்க கூட டைம் பண்ண முடியாது, மனைவிகள் மக்களோட டைம் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப தேவையாக சொல்லுங்கள்? தேவையே கிடையாது. சிகரெட்டு குடிக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு 8 வருஷம் லைஃப் குறையுதுங்க. இவ்வளவு ப்ராப்ளங்கள் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க, 15 வயசில் 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்ட வழக்கத்தில் வந்துடுறாங்க. இந்த பொட்டலத்தை வாங்கிக்கிறாங்க, சுருட்டி கொடுக்கறத வாங்கிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுலேருந்து மீளவே முடியாது வாழ்க்கையில். ஒரு தடவை போயிட்டோம்னா மீள முடியாது. அதே மாதிரி இந்த குவார்ட்டரில் இறங்கிட்டோம்னா ஒரு தடவை போயாச்சுன்னா மீள முடியாது. இந்த குவார்ட்டர் அடிக்கும்போது கிக்கு இருக்கும், பிரெயினில் கிக்கு இருக்கும். அடுத்த கிக்கு கல்லீரல் வேலை செய்யலைன்னா அவ்வளோதான். அது உடம்புல இருக்கிற உற்பத்தியாக கெட்ட எதுவுமே வெளியில் அது வேலை செய்யாது. அடுத்த கிக்கு உங்களை பெற்று வளர்த்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான். தேவையாக சொல்லுங்கள், வேண்டாம் விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு 30 வயசுக்கு மேலே மீள முடியாது இந்த மாதிரி கெட்ட வழக்கங்கள். அதனால் நம்ம நல்ல இதை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், நல்லதை செய்யுங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள். இதை பற்றி கெடுதல் எவ்வளோ கெடுதல்ன்றதை சொல்லுங்கள். க்ஷேமமாக இருங்க, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். நம்மளால் 4 பேருக்கு முடிஞ்சது நல்லது செய்வோம். வாழ்க வளமுடன்.